நோக்கும் துணிவிருந்தால் வெண்டாடி ஜெர்மானிய பிஸ்மார்க்கை நினைவு கூறும். ஏற்கும் துணிவிருந்தால் லெனினை நினைவூட்டும். தன் வாழ்நாள் முழுவதும் சக்தி அனைத்தையும் கத்தியே தீர்த்தவர் பெரியார். பெரியார் என்ற ஒரு மாமனிதர் இம்மண்ணில் தோன்றிருக்காவிட என்ன நிகழ்ந்திருக்கும்? ஏற்ற தாழ்வுகள் தன்னிலையில் இருந்து தாளாது. எட்டினை ஒத்திப்போ அபிஷ்டு அபிஷ்டு எல்லாம் தீட்டாய் போனது என்ற வார்த்தைகள் இன்றளவும் நம்மையெல்லாம் முடக்கியே போட்டிருக்கும். தந்தை பெரியார் ஒரு மகத்தான தலைவர். மீண்டும் எழுந்தோம், தலை நிமிர்ந்தோம், சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், பட்டறிவால் சமூக அநீதிகளை சுட்டரித்த சூரியன் விடிவே வேண்டாம் என முடங்கி கிடந்த மூட சமூகத்தை, முனை நாற்றம் வீசிய மூட நம்பிக்கைகளை, சடங்கு சம்பிரதாயங்களை அடித்து துவைத்து கசட நீக்க வந்த மாமனிதர் தான் தந்தை பெரியார். அவர் வழி வந்த பெரியார் அண்ணா கொள்கைகளை ஏந்திய தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாத கலைஞர் அவர்கள் 1971 மனிதனை மனிதன் சுமந்து செல்லும் கைவட்டி இழுக்கும் முறையை மாற்றி இயந்திரம் பொருத்தப்பட்ட கைது சங்கலை அன்றே இலவசமாக வழங்கினார். அது மட்டுமல்ல, கணவனை இழந்த இளப்பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, கண்ணொளி வழங்கும் திட்டம், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் கட்ட இயலாத விவசாயிகளின் குடும்பங்களின் துயர்துடைக்க 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செய்தார். தந்தை பெரியார் அவர்களின் லட்சியம் ஈடேற சுயமரியாதை திருமணங்களை சட்டப்படி செல்லுபடியாக்கினார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சுதந்திர தினத்தில் இன்று முதல்வர்கள் கொடியேற்றும் அந்த வாய்ப்பினை பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, உயிர் காக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை என்ற கலைஞர் காப்பீட்டு திட்டத்தினை அறிமுகம் செய்து தரணியெல்லாம் தனது புகழை தலைக்க செய்தவர் கலைஞர். 21 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக கட்டித்தரும் கலைஞர் குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து தந்தார். அது மட்டுமா, 1 2 சமூக நீதி என்றாலே அது தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தானே. பொன்னருக்கும் சங்கருக்கும் புகழை சேர்த்தார். திரையுலகில் பராசக்தி தூக்கு மேடை, திருப்பிப்பார் குரவஞ்சி மந்திரி குமாரி மனோகரா போல் சென்னையிலே வள்ளுவரை நிற்க செய்தார். சிலம்பிசைத்த இளங்கோவை பூம்புகாரில் கட்டி சொன்னபடி தொலைக்காட்சி பெட்டி தந்தார். ஆரியத்தின் சூழ்ச்சிகளை வேறறுத்தார். சூத்திரனை அச்சகராய் மாற்றிவிட்டார். ஓடாத திருவாரூர் தேவையும் ஓட்டி வைத்தார். சமச்சீர் கல்வியினை கொண்டு வந்தார். மண்டல் கமிஷன் பரிந்துரையே வேண்டும் என்றார். பெரியாரின் கொள்கைகளை நெஞ்சில் நிறுத்தி ஓயாமல் உழைத்த சூரியன், உதய சூரியன் தலைவர் கலைஞர் அவர்கள் துயில் கொண்டார். தமிழகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைக்க தங்கள் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரானார். பாசிச